அஸ்ஸலாமு அலைக்கும் சல்மானே, நல்லா இருக்கியா? சலாம்டா. அது ஏன்டா கேக்குற? ஏன்டா, என்னடாச்சு, சோகமா இருக்க? இல்லடா, அம்மாக்கா உடம்பு சரியில்லடா. தர்காக்கு போய் தாய் தூங்கி கட்டலான் இருக்கேன்டா. சல்மானே, நீ தர்கா போறியா? நான் எங்க அத்தை வீட்டு திட்டிக்கிட்டே இருக்காரா. எதுக்கு எடுத்தாலும் அவனை உடுப்புடாதவனே விளங்காதவனேங்கிறாரு. அதனால நான் என் ஃபியூச்சர் தெரிஞ்சுக்க ஜோசியக்காரன்ட்ட போய் பார்க்க போறேன்டா. சல்மானே, நீ தாயத்து கட்ட போறான், அவன் ஜோசியம் பார்க்க போறான். என்னன்னே தெரியலடா, ரொம்ப நாளா காய்ச்சலா இருக்கு. எவனோ சூனியம் வச்சுட்டான்னு நினைக்கிறேன். முட்டை ஓதி வச்சுப்பானுங்களோ, சரியா தெரில. நான் போய் பெரிய சூனியக்காரனை பார்க்க போறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ், நீ செய்யறதுல எவ்வளவு பெரிய ஷிர்கானுங்கன்னு உங்களுக்கு தெரியுமாடா? ஷிர்கா? அது என்னப்பா புதுசா இருக்கு? தாயத்தா கூட கட்டிக்கிறேன். ஷிர்க்குங்கிறது தாயத்து இல்லடா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுடா. அது என்னப்பா சிறுக்கு? ஷிர்க்குங்கிறது அல்லாஹ்வுக்கு வைக்கிற இணை வைத்தல். அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் அல்லாஹ்வுடைய பண்புகளையும் பிற மனிதர்களுக்கோ அல்லது உயிரற்ற பொருள்களுக்கோ இருக்கிறது என்று நம்பிட்டாலே அது ஷிர்க்கு தான். அது மட்டும் கிடையாது, இந்த பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். ஏன்பா இல்ல இந்த சிறுக்கு இவ்வளவு பெரிய பாவமா பாக்குறான்? அதுவாப்பா, இந்த ஷிர்க் இணை வைப்புங்கிறது நாம அல்லாஹ்க்கு செய்யற மன்னிக்க முடியாத மிகப்பெரிய துரோகம். அதுவும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். லுக்மான் என்னும் நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு செய்யற உபதேசத்தை பத்தி குர்ஆன்ல பேசுறான். அவர் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யறாரு, என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு எப்போதும் இணை கற்பிச்சிடாத. ஏன்னா அது நீ அல்லாஹ்வுக்கு செய்யற அநீதியாகும் அப்படின்னு சொல்றதா அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். அப்போ இந்த இணை வைப்ப அல்லாஹ் மிகப்பெரிய அநீதியா பாக்குறான். என்னப்பா சொல்றீங்க? இத்தனை நாள் நாங்க சிறுக்குலயே முழுங்கி கிடந்தோம்ப்பா. இவ்வளவுதான் சிறுக்கா இல்ல இன்னும் இருக்கா? அதுவாப்பா, இன்னும் இருக்கு. இறந்தவர்களிடம் பிரார்த்தனை செய்வது, தர்கா வழிபாடு, தாயத்து தாவிஸ் போன்றவற்றை அணிவது, அல்லாதவர்களை வரம்பு மீறி புகழ்வது, ஜோசியம், பால் கித்தாப், குறிக்கேட்டல் போன்ற பாவமான காரியங்களில் ஈடுபடுறது, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் நல்ல நேரம் கெட்ட நேரம் சகுனம் பார்க்கறது, ஏன் சூனியத்தை உண்மை நம்பினாலும் கூட அதுவும் ஒரு இணை வைத்தல் தான். அப்புறம் அல்லாதவங்க மேல சத்தியம் செய்யறதும் இருக்கு. நபிகள் நாயகம் முகஸ்துதிய சிறிய இணை வைப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய பெயர்களை சூட்டுவதும் சிறுக்குதான். ஆனா இதெல்லாம் தெரியாம இந்த சமுதாயம் சிறுக்க பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கு. நாங்க இத்தனை நாளா கலாச்சாரமா முன்னோர்களை பின்பற்றி வந்துட்டோம். இதுக்கு பரிகாரமா என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லப்பா. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. இந்த களிமலை நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா அல்லாஹ் நாளின்னு இந்த பாவத்தை உங்களுக்கு மன்னிச்சிருவாங்கப்பா. இவ்வளவு தெளிவா மார்க்கத்தை எங்களுக்கு சொல்றீங்களேப்பா, இதுல எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? இதெல்லாம் தமிழ்நாடு தொகை ஜமாத் திருப்பூர் மாவட்டம் கோமுத்தரம் கிளையில மக்த மதரசா நடக்குது. இங்கிருந்து நாங்க இதெல்லாம் கத்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வாருங்க, நம்ம உண்மை மார்க்கத்தை இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் உங்க மதரசால நாங்களும் சேர்ந்து உண்மையான மார்க்கத்தை கத்துக்கிறோம்ப்பா.